அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது எதனால ஏற்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அந்த பிரச்சனைய நாமளும் ஒரு காரணமா இருந்து உருவாக்கியிருப்போம் அப்படின்னா. ஒரு குற்ற உணர்வோ, அல்லது பகை உணர்வோ, அல்லது மீண்டும் வளர்க்கக்கூடிய வம்புகளோ உருவாக காரணம் நம்மளுடைய மனதில இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களின் வெளிப்பாடு தான். இதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாகவும், சிறந்த ஒரு மருந்தாகவும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன ஏதாச்சும் ஒரு குற்றம் செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக அவன திட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம் மனதிற்குள் இருந்துச்சு அப்படின்னா, அவன திட்டணுங்கிற எண்ணத்தின் வெளிப்பாடாவே அடுத்த முறை அவன திட்டுவோம். ஆனா அதுக்கு பதிலா மன்னிப்பும் எனும் மகத்தான ஒரு கோட்பாட பயன்படுத்தினோம் அப்படின்னா, அந்த மன்னிப்புங்கிறது அவனுக்கு அது தீர்வா இருக்குமோ இல்லையோ, உங்களுடைய மனதின் குழப்பத்திற்கு ஒரு தீர்வா இருக்கும். ஒரு தவற நினைச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப நீங்க அவங்களுக்காக உங்கள வருத்திக்கிறத விட, மன்னிப்பு எனும் ஒரு மகத்தான கோட்பாட்ட பயன்படுத்தி உங்கள் மனது நிலையை மகிழ்ச்சி அடைய செய்யலாம். நன்றி.